இயக்குனர் மணிரத்னம் அவர்களின் திரைப்படங்களின் சுவாரஸ்யங்களுக்கு கொஞ்சமும் குறைவில்லாதது தான் அவர் திரைப்படங்களின் பின்னணியும். அந்த வகையில் மணிரத்னம் படங்களுடைய சுவாரஸ்யமான பின்னணிகளின் தொகுப்பு தான் இந்த வீடியோ. அதில் முதல் படம் நாயகன். தயாரிப்பாளர் முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்கள் இயக்குனர் மணிரத்னம் அவர்களை ஒரு நாள் மீட் பண்ணி கமல்ஹாசன் கொடுக்க சொன்னதாக சொல்லி பக்லா கஹின்ஹான்ற ஹிந்தி படத்துடைய சீடியை கொடுக்குறாரு. தன்னை அந்த படத்தை ரீமேக் செய்ய சொல்லி கமல்ஹாசன் அவர்கள் கேட்குறாரோன்னு யோசிச்ச மணிரத்னம் அந்த படத்தை பார்க்குறாரு. அது தன் பாணி படம் இல்லைன்னு அவருக்கு புரியுது. இதை மறுநாள் கமல்ஹாசன் அவர்கள்கிட்ட சொல்ல, அப்போ நீங்கள் எந்த மாதிரி படம் எடுக்க விரும்புகிறீங்கன்னு கமல் கேட்க, மணிரத்னம் 2 கதையை கமல்கிட்ட சொல்கிறாரு. அதில் ஒன்று தான் நாயகன். அதன் பிறகு இந்த படம் தமிழில் உலக சினிமாவானது வரலாறு. அடுத்த படம் ரோஜா. இந்த திரைப்படம் சத்யவான் சாவித்ரி அப்படின்ற புராணத்துடைய நவீன வடிவம்னு பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது இந்தியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு உருவாக்கப்பட்ட படம்னு இங்கே பலருக்கும் தெரியாது. உண்மையாகவே ஸ்ரீநகருக்கு வேலை விஷயமா போன ஒரு இன்ஜினியர் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டதும் அதுக்கு எதிராக அவர் மனைவியுடைய போராட்டமும் தான் இந்த படத்துக்கான அடிப்படை கரு. அந்த மனைவி தன் கணவனை கடத்திய தீவிரவாதிக்கு வெளிப்படையாக ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்துடைய பாதிப்பில் உருவானது தான் படத்தில் ரோஜா கேரக்டர் வாசிம் கானை மீட் பண்ணி பேசும்போது உருவான வசனங்கள்.